பராசக்தி படத்துல ஒரு டயலாக் வரும், இந்த நீதிமன்றம் எத்தனையோ வித்தியாசமான வழக்குகளை பார்த்துருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி 18வது ஐபிஎல் சீசன் வரைக்கும் நம்ம எத்தனையோ வித்தியாசமான ஐபிஎல் சீசன்களை கடந்து தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த சீசன் எதுலேயுமே நடக்காத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ஐபிஎல்லோட பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி தான். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான சீசன்களில் இந்த டீம் தான்ப்பா பாட்டமில் இருந்திருப்பாங்க டேபிளில் அப்படின்னு உறுதியாக சொல்கிற அளவுக்கு 3 அணிகள் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆர்சிபி, ரெண்டாவது பார்த்தோம்னா பஞ்சாப், மூணாவது டெல்லி. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த சினாரியோ அப்படியே ரோல் ரிவர்சல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் டேபிளில் முதல் 3 இடங்களில் இருக்காங்க. ஏன்னா எல்லா அணிகளுமே 2 போட்டிகள் விளையாடி முடிச்சிட்டாங்க. வெறும் சில அணிகள் 3 போட்டிகள்லாம் விளையாடி இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 அணிகள் மட்டும்தான் தாங்கள் விளையாடின 2 போட்டியிலுமே வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சாதாரணமான வெற்றிலாம் கிடையாது. சூப்பர் டூப்பரான வெற்றியை பதிவு பண்ணி டேபிளில் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற அணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி. ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் ஈசாலா கப்னம் தே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அந்த மாதிரி எந்த முழக்கங்களையும் அவங்க முன்வைக்கல. ஆனால் அவங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது களத்தில் வேற ரகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். முதல் போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடினாங்க. அதுவும் கொல்கத்தா மைதானத்தில் அவங்கள பீட் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக சென்னையிலேயே விளையாடினாங்க. அந்த போட்டியிலுமே ஒரு சூப்பரான வெற்றியை பதிவு பண்ணாங்க. இப்போ 3வது போட்டி அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி மைதானத்தில் விளையாட போகிறாங்க ஜிடிக்கு எதிராக. இந்த போட்டியில் வெற்றி பெற்றா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முதல் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்ச அணி அப்படிங்கிற பெருமை ஆர்சிபிக்கு போய் சேரும். ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் விராட் கோலி, இன்னொரு பக்கம் பில்சால்ட், 2 பேருமே எதிரணி பந்து வீச்சாளர்களை பதம் பார்த்துட்டு வராங்க கடந்த 2 போட்டிகள்லையுமே. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணால் மட்டும்தான் எதிரணிக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதே உருவாகும் ஜெயிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்காங்க. பேட்டிங் மட்டும் இல்லை, பவுலிங் அப்படின்னு வரும்போது கூட எவ்வளவு பெரிய டீமாக இருந்தாலும் அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப தூசி அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு வராங்க. ஹெசல்வுட் ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது ஒரு இன்ஜுரி காரணமாக பார்டர் கவாஸ்கர் கோப்பையிலேருந்து பாதியிலே போயிருந்தார். ஸோ அந்த இன்ஜுரி பிரேக்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆர்சிபி அணிக்கு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களோட மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. ஏன்னா பவர் பிளேல முக்கிய விக்கெட்டுகளை எடுக்கிறதுல அவர் முதன்மையானவராக இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் ஆர்சிபி அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா பஞ்சாப் கிங்ஸ். பொதுவாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக யாராவது விளையாடுறாங்க அப்படின்னாலே அந்த டீமுக்கு 2 பாயிண்ட்டை பார்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முந்தைய காலங்களில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் விளையாடுறாங்களா, அப்போ 2 பாயிண்ட்டை அவங்க கணக்கில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் 2 போட்டிகளையுமே வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணியோட கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் அந்த அணியோட பயிற்சியாளராக இருக்கிற ரிக்கி பாண்டிங், இவங்க 2 பேரோட வருகை அப்படிங்கிறது பஞ்சாப் அணியோட ஒரு புத்துணர்ச்சியவே உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பஞ்சாப் அணியோட வீரர்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்போது இதை தான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக மற்ற அணிகளுக்கும் எங்க அணிகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 3வது இடத்துல இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். புது கேப்டனோட களமிறங்கியிருக்காங்க. அதுவும் இந்தியன் கேப்டன் அக்ஷர் பட்டேல். இவரோட தலைமையின் கீழே பார்த்தோம்னா இந்த அணி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இவங்களுக்குமே ஒரு சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2 அதிரடி வீரர்கள் இந்த அணிக்காக ஓப்பன் பண்றாங்க. ஒன்று ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டு பிளசிஸ். ஃபேப்பை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எப்படி அதிரடியாக விளையாடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கர் பார்த்தோம்னா ஐபிஎல்ல தவிர்க்க முடியாத ஒரு ஓப்பனராக மாறிட்டு வராரு. போன சீசனில் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னாலுமே கூட இப்போ வரைக்கும் ஐபிஎல்ல 20 பந்துகளுக்குள்ள 50 ரன்கள் அடித்த வீரர்கள் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டோம்னா அதில் இவருமே ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா 3 முறை அந்த மாதிரியான ஒரு சாதனையை இவர் நிகழ்த்தி இருக்காரு. 2வது போட்டியில் இவர் பெரிய அளவில் ரன் எடுக்க முடியாமல் போனால் கூட அவருக்கு பதிலாக ஃபேப் சூப்பராக விளையாடிருந்தார். முதல் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இவரோட விக்கெட் ஷர்துல் தாக்கூர் எடுத்திருந்தார். ஸோ இந்த சீசனில் இன்னும் இவர் பெரிய அளவில் சோபிக்காமல் இருக்கார். இருந்தாலுமே டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த முறை பிளே ஆஃப்க்கு இந்த டீம் தான்ப்பா போவாங்க அப்படின்னு சீசன் ஆரம்பிக்கும் போது நினச்ச அணிகள் யார் யார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா
சென்னை சூப்பர் கிங்ஸோட நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா தொடர் 2 தோல்விகள், அதுவும் நெட் ரன் ரேட்டில் வந்து பயங்கரமாக அடி வாங்கினாங்க. அதனால வந்து இப்போதைக்கு அவங்க வந்து டேபிளோட பாட்டமில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து தலா ஒரு வெற்றிகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிறதா வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து தங்களோட 3வது மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் டேபிளில் 10வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் அந்த முதல் வெற்றியை பதிவு பண்ணதுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ டேபிளில் 5வது இடத்துக்கு சரசரன் முன்னேறி வந்துட்டாங்க. அதற்கு காரணமும் அவங்களோட நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கிறது தான். ஸோ ஒரு பக்கம் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே நெட் ரன் ரேட் அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சீசன் வந்து கடைசியாக போகும்போது தான் இந்த நெட் ரன் ரேட் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா யார் வந்து அந்த 4th பிளேஸ் 5th பிளேஸில் வரப்போகிறாங்கிறத டிசைடிங் ஃபேக்டராக இந்த நெட் ரன் ரேட் தான் இருக்கும். ஆனால் இந்த சீசன் அப்படிங்கிறது வித்தியாசமான சீசனாகவே தான் அமைஞ்சிருக்கு. நெட் ரன் ரேட் ஆரம்பத்திலிருந்தே தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போட்டிகள் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 1 வீக் முடிஞ்சு இப்போ 2nd வீக்கில் தான் நம்ம இருக்கோம். இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் எதிர்பார்ப்புகள்ங்கிறது நிறைய இருக்குது. ஏன்னா இன்னும் அணிகள் விளையாட வேண்டிய போட்டிகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை வரும் காலங்களில் சந்திக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.